குர்ஆன் எவ்வளவு கண்ணியமான வேதம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு தெரியும். நம்ம ஏன் குர்ஆனுக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்கறோம் அப்படின்னா இது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையாகவே இருக்கு. இன்னும் எதையெல்லாம் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் தன்னுடைய வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறான். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவான முறையிலயும் இருக்கு. இன்னும் அனைத்துக்கான தீர்வுமே இந்த குர்ஆன்ல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்துல இப்ப நடந்து கொண்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அல்லாஹு தாலா 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய திருக்குர்ஆன்ல பதிவு செஞ்சான். இறைவனையும் அவனுடைய வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சிறந்த அத்தாட்சியா இருக்கு. இப்படிப்பட்ட அத்தாட்சிகள் எந்த வேதத்திலுமே சொல்லப்படல. இறைவனுடைய வேதங்கள்ல மட்டும்தான் அருளப்பட்டுச்சு. இன்ஜில் வேதத்திலுமே இந்த மாதிரியான அத்தாட்சிகள் இடம்பெறப்பட்டிருக்கும். ஏன்னா அதுவுமே அல்லாஹு தாலாவுடைய வேதமா தான் இருந்துச்சு. ஆனா மக்கள் அதை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. அந்த வேதத்தை அல்லாஹு தாலா ஈசா நபிக்கு அருளினா. இன்னும் இறைவனை மறுக்கக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான், நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மை உடையவராகவும் இருப்பீர்களானால் அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து இது போன்று ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள்னு. நிச்சயமா குர்ஆனை எந்த மனிதராலையுமே அமைக்க முடியாது. ஏன்னா இதுதான் இறைவனுடைய இறுதி வேதம். குர்ஆன் மட்டும்தான் கியாமத் நாள் வரைக்குமே நிலைத்திருக்கும். அந்த வேதத்துல ஒரு நுக்தாவை கூட யாராலையுமே மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கறதுதான் சத்தியமான உண்மை.